லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா கண்டிப்பா இன்டர்நெட்ல வாழக்கூடிய எல்லாருமே ஒரு டாக்டராவது டாக்டருக்கு இவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு போஸ்டாவது பார்த்திருப்பீங்க. ஏன் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்றாங்க இதை பத்தி பேசுன்னு சொல்லி. எனக்கு இன்ஸ்டாகிராம் கமெண்ட் செக்ஷனா இருக்கட்டும், டிஎம்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் கொல்கத்தா டாக்டரை பத்தி பேசுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் தான் வந்து எம்ஜி ஸ்குவாட் நீங்க எல்லாருமே வந்து என்கிட்ட வச்சிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கேஸ பத்தி எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. நோ, இன்னைக்கு வீடியோல ஒரு மிகப்பெரிய உண்மையை அட்ரஸ் பண்ண போறோம். இந்த ஒரு கொல்கட்டால நடந்த இன்சிடென்ட் என்னங்கறத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை வெளியே கொண்டு வரக்கூடிய உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டு இருக்குது. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மொத்த ஈகோ சிஸ்டமும் அதை தாண்டி போய்கிட்டே இருக்கும். உங்க என்ன நம்மள மாதிரி இருக்கிற எல்லாரையுமே நான் சேர்த்து சொல்றேன், நம்ம யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறோம். அந்த ஒரு மிகப்பெரிய அநீதி டாக்டர்ஸ்க்கு இழைக்கப்பட்டு இருக்கிறது என்ன? இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா டாக்டர்ஸும் அவங்களோட ப்ரொடெஸ்ட சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சீக்கிரமா இதுல இருந்து ஒரு விமோச்சனம் வேணும், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநியாயம் இழைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது என்ன அநீதி அண்ட் அவங்க கேட்கக்கூடிய சொல்யூஷன் என்ன? கொல்கட்டால என்ன நடந்துச்சு அந்த ஒரு டாக்டருக்கு? இந்த 3 விஷயத்தையும் நான் டீடைல்டா உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய தேங்க்ஸ். நானும் இதை ஸ்டார்டிங்ல ஒரு ஹெட்லைன் வாசிச்சோம்னா ஓகே, ஒரு இன்சிடென்ட் ஏதோ கொல்கட்டால நடந்திருக்குன்னு தான் தாண்டி போகும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9th அன்னைக்கு காலையில கொல்கட்டால இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காலேஜ் அங்க இருக்கிற ஒரு பில்டிங்ல 3வது மாடியில இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹால்ல வந்து ரொம்ப ரேண்டமா காலையில அடுத்த நாள் பசங்கெல்லாம் போறப்போ அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு பிஜி சீனியர், அந்த பொண்ணு ஆல்ரெடி எம்பிபிஎஸ் முடிச்ச ஒருத்தவங்க, ஒரு 31 வயசு பர்சன். ஸோ அவங்களோட உடல் வந்து அங்க கண்டெடுக்கப்பட்டிருக்குது. யாருமே எதிர்பார்க்கல. முந்தின நாள் நைட்டு 3 மணி வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு இருந்த ஒருத்தங்க, 36 மணி நேரம் கண்டினியூஸா டியூட்டி பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு, காலையில 7 மணிக்கு அந்த பொண்ணோட சடலத்தை வந்து பாக்குறாங்க. அண்ட் அந்த சடலமும் பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ரொம்ப பார்த்த உடனே நிறைய பேர் பதறி கத்த ஆரம்பிச்சு, உடனே அங்க போலீஸ் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. உடலை வந்து கூராயிரு பண்றப்போ நம்மளுக்கு தெரிய வந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து துன்புறுத்திப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க உடல் வழியா வந்து நிறைய துன்பங்களை வந்து ஒருத்தனால அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய வருது. இது ஒரு பெரிய விஷயமா உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. 36 மணி நேரம் அந்த பொண்ணு கண்டினியூஸா பேஷண்ட்ஸ்க்காக வேலை பார்த்த ஒரு டாக்டர், ஒரு பிஜி ட்ரெயினி ஒரு பொண்ணுக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே இமீடியட்டா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இமீடியட்டா அந்த காலேஜோட பிரின்சிபல் சொல்லலால அவர் என்ன தெரியுமா கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காரு? அந்த பொண்ணையே அந்த செமினார் ஹாலுக்கு போனா வேற இடம் கிடைக்கலையா? அந்த செமினார் ஹால்குள்ள போகக்கூடாதுன்னு தெரியாதா? அந்த நேரத்தில் அவங்க போலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப இன்சென்சிட்டிவா கேட்டிருக்காரு. இது ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் வெடிக்க ஆரம்பிக்குது. கடைசியில் போலீஸ் உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு, இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு போலீஸ் வாலண்டியர், அது போக வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு புரோக்கரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல என்ன புரோக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வாலண்டியர்னா போலீஸோட ஹெல்ப்பர், அந்த மாதிரி ஒரு வாலண்டியர். அவர் வந்து போலீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மீட்டிங்கை வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் வேற வந்து கராக்பூர்ல அட்டன் பண்ணிட்டு கொல்கட்டாக்கு வந்திருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல் இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்குற அளவுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்காது கொல்கட்டால. ஒருத்தங்க உள்ள வந்தாங்கன்னா அவங்க எந்த டாக்டரை போய் பார்க்கணும், எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்கன்னா எங்க போய் எடுக்கணும், அவங்களுக்கு பெட் வந்து கரெக்டா எடுத்து கொடுக்கறது, இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வந்து அங்க வேலை பார்ப்பாங்க. அந்த வேலையை தான் இந்த ஆள் பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆள் வந்து அவனுக்கு அங்க ஸ்டே பண்றதுக்கு இடம் கூட இருக்குது. அதுதான் இங்க ஹைலைட். அந்த ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்றதுக்கு இடம் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்னு இப்ப தெரிஞ்சிச்சுன்னா, இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய இது தவிர்த்திருக்கக்கூடிய விஷயம், மொத்த சொசைட்டியை நம்ம தவிர்த்திருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு பர்சன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 நாள் போலீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொல்கட்டாக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த புரோக்கரா வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து பேஷண்ட்ஸ் யார் வந்தாலும் அவங்க கிட்ட ஒரு கமிஷன் வாங்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு தந்து டாக்டரை பார்க்க வச்சு எக்ஸ்ரே எடுக்கிறது, ஸ்கேன் எடுக்கிறது எல்லாத்தையும் வாங்கி பார்க்குற வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவன் வந்துட்டு போயிட்டு இருக்கான். நைட்டு ஒரு 2 மணி அளவில் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்ரே எடுத்து கொடுத்துட்டு அந்த பேஷண்ட்டோட சொந்தக்காரங்க, பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, அந்த பேஷண்ட்டோட சொந்தக்காரங்களோட ஹாஸ்பிட்டல் பில்டிங்க்கு பின்னாடியே கேம்பஸுக்குள்ளேயே சரக்கு அடிச்சிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இது எவ்வளவு முக்கியமான விஷயம் யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பின்னாடி கொல்கட்டால சரக்கு அடிச்சிருக்காங்க. சரக்கு அடிச்சு முடிச்சுட்டு அந்த ஆள் வந்து கரெக்டா செமினார் ஹாலுக்கு போயிருக்கான். 3வது மாடியில இருக்கக்கூடிய செமினார் ஹாலில் போயிருக்கான். அந்த பொண்ணு இந்த சைடு பேரலா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சாப்பிட்டு 36 ஹவர்ஸ் டியூட்டி கண்டினியூஸா, 24 ஹவர்ஸ் இல்லை, 24 மணி நேரம், ஒரு நாள் முழுசா இல்லை, 36 மணி நேரம் அந்த பொண்ணு கண்டினியூஸா டியூட்டி பார்த்துட்டு 3 மணிக்கு அவங்க வந்து அந்த செமினார் ஹாலில் தூங்க போறாங்க. ஏன் அவங்க செமினார் ஹாலில் தூங்க போகணும்? ஒரு டியூட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், ஒரு பிஜி ட்ரெயினி ஏன் செமினார் ஹாலில் தூங்க போகணும்?
இந்த ஆளு சரக்கு அடிக்கிற ஒருத்தன் இருக்கான்ல புரோக்கர், அவனுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இருக்குது, இந்த டாக்டருக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. நைட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் அதுக்குன்னு தேவையான ஃபெசிலிட்டி இல்ல. ஸோ இந்த பொண்ணு வந்து எங்க ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு செமினார் ஹாலுக்கு போறாங்க. அந்த பிரின்சிபல் நக்கலா கேட்டார்ல, எதுக்கு போறாங்கன்னு. ஏன்னா நீங்க வந்து ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்க கூட இடம் கொடுக்கலடா. அந்த பொண்ணு வந்து அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஃபுல் சரக்கு அடிச்ச இவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் இவ்ளோ போதையில ஹாஸ்பிட்டலுக்குள்ள சுத்த முடியும்னா யோசிச்சு பாருங்க. ஃபுல் போதையில அவன் வந்து உள்ளுக்குள்ள என்டர் ஆகி 3வது மாடிக்கு போய் எல்லா தவறுகளையும் பண்ணி முடிச்சு அந்த பொண்ணை கொல்லவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் வெளியே வரான். வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஸ்டேக்கு போய் வந்து தூங்கிடுறான். இவனோட ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து அங்கே விட்டுட்டு போயிடுறான். அடுத்த நாள் போலீஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அந்த ஹெட்ஃபோன் எடுத்துடுறாங்க. அப்புறம் இவனோட சிசிடிவிலலாம் பார்க்குறப்ப இவன் வந்துட்டு இருக்கான், போகிறான், இதெல்லாம் தெரிய வருது. இவனை போய் செக் பண்ணுறப்போ அந்த ஃபோனோட இவனோட இந்த ப்ளூடூத் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அவனை கேட்குறப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. ஓகே மதன், ஜஸ்டிஸ் வேணும், சரியா போயிடுச்சு, நடக்கிற விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குது. இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு ரேண்டமான இன்சிடென்ட் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஹாஸ்பிட்டல் நீங்க போனீங்கனாலும், எந்த டாக்டரை போய் பார்த்தீங்கனாலும், அவங்க யாருக்குமே வந்து இந்த நிலைமை வர்றதுக்கான, அவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்டர்ஸ் இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஹெல்த் கேர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இது ரொம்ப நாளா பேசப்பட்டு இருக்குது. இன்னும் கவர்மெண்ட் வந்து ஆனா கொண்டு வரல. இந்த சென்ட்ரல் ஹெல்த் கேர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, டாக்டர்ஸ், அங்கே வேலை பார்க்கக்கூடிய நர்சஸ், ஸ்கேன் எடுக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. நீங்கள் போலீஸ்க்கு இல்லாத ஒரு பிரச்சனை, வக்கீலுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை, பஸ் கண்டக்டருக்கு இல்லாத ஒரு பிரச்சனை, ஆர் ஒரு ஸ்கூலில் இல்லாத பிரச்சனை, இவங்களுக்கு அதிகமாக டாக்டர் கம்யூனிட்டிக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஆர் டெத் டெசிஷன்ஸை வந்து இவங்க வந்து பேஷண்ட்டோட சொந்தக்காரங்க கிட்ட சொல்லணும், பேஷண்ட்டுக்கிட்டேயே சொல்லணும், அவங்க அந்த டெசிஷன் எடுக்கணும். பேஷண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் நின்று வேலை பார்ப்பாங்க. பேஷண்ட் இங்கே இருக்கிறப்ப அவங்க இப்படி வச்சு வேலை பார்க்கணும். அவ்வளோ ஃபிசிக்கல் க்ளோஸ்னஸ் இருக்கும். இவ்வளவையும் தாண்டி அவங்க அந்த பேஷண்ட்டோட உயிரையும் காப்பாற்றணும், முக்கியமான டெசிஷன் எடுக்கணும், அவங்களோட வேலையில் அவங்க கரெக்டாக இருக்கணும், 36 மணி நேரம் தூங்கலைனாலும் இதை கரெக்டாக மறுபடியும் பார்க்கணும். ஏன்னா அடுத்தவன் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருவேளை அந்த டாக்டர் அதை மீறி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, இதே நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் இருக்கிற எல்லா டாக்டரையும் மிகப்பெரிய வில்லனா பார்க்குற நேரத்தில் அந்த டாக்டர் வந்து ஆனால் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஏன் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது? இந்த ஆக்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆக்டில் என்னென்ன சொல்லப்பட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் சொல்லப்போ டாக்டர்ல இருந்து அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, யாராவது ஒருத்தங்க அவங்கள பிசிக்கலா அசால்ட் பண்ண போனாங்கன்னா அவங்களுக்கு இமிடியேட்டா தண்டனை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பனிஷ்மெண்ட்ஸை ஸ்ட்ரிக்டர் ஆக்குறதா இருக்கட்டும், அப்புறம் அங்க சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எங்களுக்கு அகாமடேஷன் தாங்க. டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நம்ம மெடிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறப்பமே டாக்டர்னு ஒன்று பேசினாலே அவங்க நிறைய சம்பாதிப்பாங்கன்னு மட்டும் பேசிட்டு போயிடுறோம். டாக்டர் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்குறாங்க, அவங்களோட ஸ்கில் செட் அந்த மாதிரி இருக்குது. அதுல பொறாமப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சராசரியாக நம்ம பார்க்கக்கூடிய எந்த வேலையில இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான பாதுகாப்பு கூட டாக்டர்ஸ் கிட்ட கிடையாதுங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். ஒருத்தன் வந்து ஒரு கொலையை பண்ணிட்டு அவன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனை வந்து ஒரு டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போய் அந்த டாக்டர் வந்து அசஸ் பண்ணணும். அவன் கொலைகாரன், சைக்கோவா இருக்கலாம், அவன் கொலை பண்றது ஒரு ஹாபியா கூட வச்சிருக்கலாம். ஆனா அவன் கூடயும் தைரியமா நின்று அவனோட உயிரையும் காப்பாற்ற வேண்டியது வந்து டாக்டர் கிட்ட இருக்கும். கையில கத்தி இருக்கும், சிரிஞ்சு இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த நேரத்துல அங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவை. அந்த நேரத்தில் மட்டும் இல்ல, டாக்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், குட்டி குட்டி ஹெல்த் கேர் ஸ்பேஸ், நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னாலும் டாக்டர்ஸ்க்கு வந்து இருக்கிறதுல வித்தியாசமான பீப்புள் சொசைட்டில யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேர் இவ்வளோ டைரக்டா க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில ஆக்சஸ் பண்றப்போ அவங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண வேண்டியது இந்திய அரசாங்கத்தோட கடமை. டாக்ஸ் கட்டுறது எல்லா மக்களும் கட்டுறோம், டாக்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கட்டுறாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னே வச்சுப்போமே. அந்த ஆர்குமெண்ட்டை வச்சு படி பார்த்தாலும் இருக்கிறதுல அதிகமாக டாக்ஸ் கட்டக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ். அப்போ அவங்களுக்கு தேவையான செக்யூரிட்டியும் கொடுக்க வேண்டியது இந்திய அரசாங்கத்தோட வேலை தானே. இந்திய அரசாங்கம் வந்து நான் வந்து சொல்றப்போ இந்திய அரசாங்கம் டைரக்டா ஒரு கவர்மெண்ட்டை பத்தி பேசல, எல்லா கவர்மெண்ட்டை பத்தி தான் பேசுறேன். நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்ஸ் மணி எல்லாத்தையுமே ஹெல்த் கேர்ல நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஆனால் அந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி எல்லாம் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான வெல்ஃபேர்ல நிறைய போகுது, நல்ல விஷயம். ஆனால் அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா டாக்டர்ஸோட சேஃப்டிக்கும் ப்ரொடெக்ஷனுக்கும் அவங்களோட மென்டல் பீஸுக்கும் போகணுங்கிறத 100% நம்புறேன். ஏன் ஒரு டாக்டர் 36 மணி நேரம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்டினியூஸா வேலை பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்களோட லைஃப் ஸ்டைலை கேட்டு பாருங்களேன். இருக்கிறதுலே அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு டாக்டர்ஸ் தான். ஏன்னா ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்றாங்க, அவங்களுக்கு தெரியும் எது கரெக்டான விஷயம். ஆனால் அவங்களால அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து அதிகமான பேஷன்ஸ் இருக்காங்க, நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து அதிகமான சேவைகள் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அப்படி ஒரு மெடிக்கல் ஹெல்த் கேர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றப்போ
ஒரு நார்மலான 9 to 6 ஜாப் அவங்க கனவுல கூட நினைக்க முடியாது. உங்களுக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருந்தா போதும். அவங்க கிட்ட நீங்க டாக்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட் யாராவது டாக்டரா இருந்தாங்கன்னா நைட் 12 மணிக்கு எத்தனை தடவை வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்கங்கறத பாருங்க. நைட் 3 மணிக்கு எத்தனை தடவை கிளம்பி போயிருக்காங்கங்கறத பாருங்க. 24 மணி நேரமும் படிச்சு கஷ்டப்பட்டு நீட்டை கிராக் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் அதுக்கப்புறம் பிஜி படிக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு ஒரு நீட் எழுதி அதுக்கும் அப்புறம் டாக்டர் ஆகி முடிஞ்சு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கிட்ட வந்து 30 வயசு வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து 36 மணி நேரம் வேலை பார்த்தா ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே குடிச்சிட்டு வந்து ஒரு பொண்ணை கொண்டுட்டு போவான். அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போனா? என்ன மாதிரி சொசைட்டி இது? டாக்டர்ஸ் கேட்கறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு ஓலா ஊபர்ல பண்றதை வந்து ஒரு கவர்மெண்ட்னால பண்ண முடியாதா? நீங்க ஓலாவோ ஊபர்லயோ போனீங்கன்னா எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் ஒரு பட்டன் வச்சிருப்பாங்க ஆப்ல. எமர்ஜென்சி பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க ரெட் பட்டன் இருக்கும். ஏன் இதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ப்ரொவைட் பண்ண முடியாதா? ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் எல்லா டாக்டர்ஸ்க்கு இதை ப்ரொவைட் பண்ண முடியாதா? இதுக்கு என்ன செலவாயிட போகுது? இந்த சிஸ்டம் நம்ம வந்து உருவாக்க முடியாதா? பஸ்ல எல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன்ல, ஒரு ஆப்காரன் கொண்டு வரதை வந்து இந்திய அரசாங்கத்தினால கொண்டு வர முடியாதா? டாக்டர்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. டாக்டர்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்றப்போ ஒரு ஹாஸ்பிட்டலையும் சின்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்க வந்து ஒரு போலீஸ் நிக்கணும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட அவங்களோட டாக்டர்ஸ் மோஸ்டா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பிரைவேட் செக்யூரிட்டி இருக்கும். கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு அதுவும் அவங்க இன்னும் அதிகமான மக்களை ஃபேஸ் பண்ண போறாங்க. அவங்க அந்த ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை யோசிச்சு பாருங்க, ஸ்கேல் ஆஃப் பேஷண்ட் விசிட்டை யோசிச்சு பாருங்க. அதுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் 100% தேவை. அண்ட் இவ்வளோ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் நான் நிற்க மாட்டேன், நான் தள்ளி தான் நிற்பேன் டாக்டர்ஸ் இன்னைக்கும் சொல்லலை. எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணுங்கிற ஒரு விஷயத்தை தான் கேட்குறாங்க. அதை இந்த சேனல் மூலியமா நானும் இந்திய அரசாங்கத்துக்கும் இதுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை அரசாங்கங்களுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா அரசாங்கத்துக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். எத்தனையோ நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு போதுமான தேவையான அந்த சேஃப்டியை கொடுப்போங்கிற ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. டாக்டர்ஸை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இல்லைங்க, பயங்கரமாக பில் போடுறாங்க. எல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஓனர் வந்து சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸுக்குன்னு ஸ்டே பண்ணுறதுக்கு அகாமடேஷன் கரெக்டாக இருக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் அகாமடேஷன் கரெக்டாக கொடுக்கப்படணும். ஏன் நீட் பிஜி படிச்சுட்டு இருக்கிற ஒரு ட்ரெயினி பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஏன் அவங்க மட்டும் எந்த விதத்தில் கம்மியாக போயிட்டாங்க? அந்த பொண்ணுக்கும் அங்கே அகாமடேஷன் இருந்திருக்கணும். ஏன் இல்லைங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லை, எத்தனை ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்க்கு ப்ராப்பரான அகாமடேஷன் இருக்குங்கிற கேள்விக்கு பதில் ஹாஸ்பிட்டல் ஓன் பண்ணுற உங்களில் எத்தனை பேர்னால பதில் சொல்ல முடியாது. என்னமோ அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்கிற ஒரு லேபிளை வச்சுட்டு சொசைட்டியில் வந்து டாக்டர்ஸை பற்றி பேசாமல் இருக்கும். அதுக்காக யார் உழைச்சாலும் அவங்கவுங்க ஸ்கில் செட்டில் அவங்கவுங்க சம்பாதிக்க தான் போகிறாங்க. ஆனால் உயிரை பணயம் வச்சு அடுத்தவங்க உயிரை காப்பாற்றுறவங்களுக்கு அவங்களோட உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னா நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியமான பில்லர்னு சொல்லக்கூடிய ஹெல்த் கேர் சிஸ்டமே உடஞ்சு போயிடும். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு துன்பம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவில் எத்தனை பொண்ணுங்க டாக்டர்ஸாக இருக்காங்க. பசங்களையும் இன்னைக்கு நம்ம சேர்த்துப்போம். அப்படி வந்து பாகுபாடு பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தங்களோட அப்பா அம்மா வந்து இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் நிம்மதியாக தூங்குவாங்களா? தூங்க முடியாது. ஆனாலும் அவங்க யாரும் அங்கே போகிறத நிறுத்த போகிறதில்ல. மறுபடியும் 36 மணி நேரம் 48 மணி நேரம் போய் ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு ட்ரெயினி ஸ்டூடெண்ட் வரைக்கும் போய் உட்காந்துட்டு இருக்க போகிறாங்க. அதில் எதுவும் மாற்றம் இல்லை. அவங்க கேட்குறது ரொம்ப பேசிக்கான விஷயம். எங்களுக்குன்னு தேவையான மரியாதை கூட விட்டுருங்க, எங்களுக்குன்னு தேவையான பாதுகாப்பை, எங்களுக்குன்னு அந்த மேஸ்லோஸ் ஹையரார்க்கின்னு நம்ம எல்லாருமே பேசுவோம்ல, எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள்னு இந்த உடைமை, சாப்பாடு, ஸ்டே எல்லாம் முக்கியமான விஷயம். அதையெல்லாம் கரெக்டாக கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. தயவு செஞ்சு அதை கொடுப்போங்கிற ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தயவு செய்து வீடியோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாட் ஜஸ்ட் டாக்டர்ஸ், ஷேர் இட் இன் குரூப்ஸ். ரேண்டமாக ஸ்டோரியில் போடுங்க, குரூப்ஸில் போடுங்க, ட்விட்டரில் போடுங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க, வாட்ஸ்அப்பில் போடுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஒரு கம்யூனிட்டியாவே வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுட்டு போகும் காலகட்டம் இல்லை இது. அவங்க அனுபவிக்கிற கொடுமைகள் நிறைய. அதை இன்னைக்கு நம்ம உறக்க சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். பாய்.